Assalamu alaikum friends, welcome to Muba's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா. இது வந்து சப்பாத்தி, நான் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணியில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாயிரும். நமக்கு கடாய் வந்து நல்லா சூடாயிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு ஏலக்காய், 2 சின்னதாக 2 துண்டு பட்டை. இதெல்லாம் வந்து இந்த ஃப்ளேவர் நமக்கு அதிகமாக தெரியக்கூடாது. ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்ம நல்லா வதங்கணும் அப்படின்ட்டு இல்லை, பேஸ்ட் மாதிரி தான் நம்ம அரைக்க போகிறோம். 2 வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து நமக்கு அந்த கண்ணாடி மாதிரி வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கினா போதும். தக்காளி 4 எடுத்திருக்கேன். 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி கரெக்டாக இருக்கும். இதையே வந்து இப்படி வதக்கி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் டைரெக்டாக நம்ம வந்து சிக்கனுக்கெலாம் வதக்கி அப்படியே பண்ணுற மாதிரியே பண்ணலாம். அதெல்லாம் விடவுமே இதுதான் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருந்தது, நல்லா வந்தது எனக்கு. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு வந்து 10 பருப்பு நான் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். 8லேருந்து 10 வரைக்கும் நம்ம சேர்க்கலாம். இந்தளவுக்கு நமக்கு வதங்கியிருந்தால் போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம நல்லா ஆறின பிறகு இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்கணும். கடாய் வந்து நல்லா சூடான பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பட்டர் தான் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு 5 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி அதுவும் இந்த பட்டர்லேயே நமக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த ரெசிபிக்கு நம்ம போட்டாலுமே இந்த மாதிரி கொஞ்சம் கசக்கி போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. இது வந்து நம்ம காரம் கம்மியாக இருக்கும், அதனால நான் 1/2 சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் சில்லி போடுறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஜார் கழுவி வச்சுருப்போம்ல, அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது வந்து போக போக நமக்கு நல்லா திக்காகிட்டே தான் இருக்கும். இப்போவே நல்லா திக்காக தான் இருக்குது. அதனால் இனி கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் மாதிரி சேர்த்துருக்கேன். இன்னும் போக போக நல்லா திக்காகிட்டே இருக்கும். இதோட நமக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் மாதிரி சுகர் சேர்த்துருக்கேன். நமக்கு வந்து லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கணும், அதுக்காக. இப்போ வந்து பன்னீர் வந்து நல்லா அந்த வெந்நீரில் போடும்போது நமக்கு அந்த பால் ஸ்மெல் எதுவும் இருக்காது. அப்புறம் பன்னீரும் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இதே பன்னீரை நான் வந்து ஃப்ரை பண்ணியும் போட்டிருக்கேன். ஆனால் வந்து இந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருந்தது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணதாக இருந்தால் பண்ணலாம். நல்லா க்ரீமியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து நம்ம கார்னிஷ் பண்ணும்போது ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண தான் போகிறோம். அதுவே வந்து நமக்கு நல்லா க்ரீமியாக தான் இருக்கும். 2 நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சா ரெடி ஆயிரும். ஒரு பன்னீர் கூட நமக்கு உடையாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். அந்த சின்ன சின்னதாக கிடக்கிறதெல்லாம் நம்ம பூண்டு கட் பண்ணி போட்டிருந்தோம்ல, அதுதான். இப்போ வந்து கார்னிஷ்காக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிட்டு. இதுவே எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நீங்களும் இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டோட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.